அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் தியானித்தோம். முக்கியமா அந்த வாலிப மகன் அவனை குறித்து தியானித்தோம். பரலோக ராஜ்யத்தில் அடிமைகள் தேவையில்லை, அல்லது வேலைக்காரன் தேவையில்லை, உழைப்பாளி மற்றும் உழைப்பாளி உழைக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல மகன்களை தான் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும், அரசர்களா அவங்க வாழணும், பிரின்சஸா இருக்கணும் என்று விரும்புகிறார் என்று பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யத்துல ரெண்டு முக்கியமான கொள்கைகள் நம்ம கவனிக்கணும். ஒன்று ஓனர்ஷிப். எந்த ஒரு பொருளுக்கும் நான் தான் ஓனர், இது நான் சம்பாதிச்ச பணம், நான் தான் இந்த இடத்துக்கு ஓனர் என்று சொல்ல முடியாது. there is no ownership in the kingdom of God. நான் சொந்தக்காரன், நான் தான் உரிமையாளர் என்கிற எண்ணமே பரலோக ராஜ்யத்தில் கிடையாது. ஏனென்றால் எல்லாரும் சமம். அப்போ நான் எந்த பொருளுக்கும் ஓனர் இல்லை அப்படின்னா என்கிட்ட திருடு போறதுக்கு வழி இல்லை, நான் இழக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம் பாருங்க. அதே போல பரலோக ராஜ்யத்துல டெமோக்ரஸி அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் கருத்தை சொல்லலாம். இல்லை, கடவுள் சொல்றதை நிறைவேற்றுவது தான் இந்த பரலோக ராஜ்யம். ஏன் இஷ்டம் போல வாழ முடியாது. கடவுள் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்ய முடியும். ஏனென்றால் கடவுளுக்கு நான் எதையும் கொடுக்க முடியாது. நான் பெற்றுக்கொள்கிற அத்தனையும் கடவுளுடையது. கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. அவருக்கு எதையும் நான் லஞ்சமோ எந்த உண்டியல்ல காசும் போட முடியாது. அவருக்கு எந்த காணிக்கும் செலுத்த முடியாது. இதெல்லாம் நம்முடைய திருப்திக்காக செய்யக்கூடியது. We cannot give anything to God because He is owning everything. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாரும் பரிச்சயமா இருக்கும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரம் 14 முதல் 30 த பேரபிள்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்போ இந்த தாலந்து ஓமை அப்படிங்கிறது விண்ணரசை பற்றி பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். த கிங்டம் ஆஃப் காட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் பை த ஃபாலோயிங் பேரபிள்ஸ் ஆர் ஸ்டோரி என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தான் அவருக்கு மெயின், மற்றதெல்லாம் இதுக்கு வரக்கூடிய வழிகள் தான். அன்பான சகோதர சகோதரிகளே, நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைக்கிறார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் அவற்றை கொண்டு வணிகம் செய்து வேறு 5 தாலந்தை ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் வேறு 2 ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அவர் அவரிடம் கணக்கு கேட்கிறார். அக்கௌண்டபிலிட்டி பாருங்க. 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி, ஐயா, இன்னும் வேறு 5 நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், இந்தாங்கன்னு சொல்றாரு. உடனே அவர் பாருங்க என்று சொல்லி அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, ஒரு சிறிய விஷயத்தில் நீ பொறுப்புள்ளவனாய் இருந்ததால் உன்னை பெரிய பொறுப்பில் உன்னை அமர்த்துவேன், உன் தலைவனாக என் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் என்றார். என்ன அருமையான ஒரு ரிவார்டு, என்ன அருமையான ஒரு ஹார்ட் ஒர்க், என்ன அருமையான ஒரு ரிவார்டு பாருங்களேன். அது மாதிரி 2 தாலந்து பெற்றவனும் இன்னும் 2 தாலந்து கொடுக்குறாங்க. அவனை பார்த்து சொல்றாரு, நீ 2 தானே கொண்டு வந்து சொல்லல. அவனுடைய ஒர்க்கை பார்க்கிறாரு. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறிய பொறுப்புகளில் உண்மை உள்ளவராக இருந்ததுனால உன்னை பெரிய ஜாபுக்கு உன்னை அமர்த்துவேன் அப்படிங்கிறார். நீரும் என் மகிழ்ச்சியில், உன் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் அப்படிங்கிற. தலைவனுடைய மகிழ்ச்சியில பார்ட்டேக் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல பாருங்களேன். 1 தாலந்து உள்ளவன் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்கிறவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்த நிலத்தில் புதைத்து வைத்தேன். உழைக்கல, நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ பாரு உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, ஸ்லாத்ஃபுல் சர்வன்ட், பொல்லாத பணியாளனே, விக்கட் சர்வன்ட், நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திருப்பி பெற்றிருப்பேன் என கூறினார். எனவே அந்த தாளந்தை அவரிடம் எடுத்து 10 தாலந்து உள்ளவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவார்கள். இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொன்னார். பயனற்ற இந்த பணியாளரை பாருங்க, பயனற்ற பணியாளர் அப்படிங்கிறாரு, அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் அப்படிங்கிறாரு. பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தாளந்த நம்ம விஷயத்தை பல நாட்கள் படித்திருப்போம்.
பரலோக ராஜ்யம் அதை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிற போது இந்த சூழ்நிலையில் படித்தா நமக்கு நிறைய ஆழமான சத்தியங்களை பரிசுத்தாவினர் விளக்கி சொல்லுவார். அன்பானவர்களே, இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி 25 10 தோழியர் உவமை சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. 10 தோழியர் உவமை என்னன்னா, நம்ம எப்படி கடவுளுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும், விஜிலண்டா காத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த தாலந்து உவமை கடவுள் 2ஆம் வருகை வரைக்கும் காத்திருக்கணும், சும்மா காத்திருக்க கூடாது, சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டும், நேர்மையோடு உழைக்கணும் என்று சொல்லி மிக அழகாக விளக்குகிறார். அன்பானவர்களே, இதை எஸ்கட்டாலஜிக்கல் டிஸ்கோர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது என்னன்னா, இறுதி இறையியல் அல்லது அறுதிவிலவியல் என்று சொல்ல வேண்டும். அதாவது இறையியல்லையே இறுதி அப்படின்னா என்ன, ஒரு மனுஷனுடைய எஸ்கட்டாலஜின்னு என்ன, இறுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஒரு மனுஷன் 90 வருஷம் வாழ்ந்து இறக்குறான், இறப்பு. இறந்த பிற்பாடு கடவுள் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பிற்பாடு அவனு எங்க போறான், நரகத்துக்கு போறானா மோட்சத்துக்கு போறானா, இந்த நாளை குறித்த படிப்புகள் தான் எஸ்கட்டாலஜி அல்லது இறுதி இறையியல் அல்லது அறுதிவிலவியல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரலோகத்துக்கு போறவங்க யாரு போவாங்க? சாவான பாவம் செய்யாதவங்க, பாவத்துக்கு மனம் வருந்தினவங்க, ஒப்புரவு செய்யப்பட்டவங்க, ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, கடவுளுக்கு இணையான அந்த பரிசுத்தம் இருந்தால் நேராக பரலோகம் போவாங்க. இல்லைன்னா உத்திரிக்க ஸ்தலத்தில் போய் பியூரிஃபை பண்ணப்பட்டு அங்கே கடவுளுக்கு இணையான அந்த பரிசுத்தத்தை அடைந்தவுடன் பரலோகம் போகிறாங்க. இந்த பயங்கர சாவான பாவம் செஞ்சு கடவுளை மறுதலித்து கடவுளோடு ஒப்புரவு செய்யாதவங்க நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இதுதான் தீர்ப்பிடுகிறார் கடவுள். மரணம், தீர்ப்பு, மோட்சம், நரகம், இதை குறித்த படிப்பு தான் எஸ்கட்டாலஜி, அறுதிவிலவியல் என்று இறையியலாளர்கள் சொல்றாங்க, விவிலியம் சொல்லுகிறது. அப்போ இப்பேற்பட்ட இறுதி காலத்தை குறித்து சொல்லும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய மரணம் எந்த அளவுக்கு வாழ்க்கையை பாதிக்கிறது, நித்திய ஜீவனை பெற முடியாதபடி அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் பாதிக்கிறதை தவிர கடவுளோ அல்லது வேற யாரோ அதுல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். When you enter into the kingdom of God, in the getting into heaven or getting into eternal life is the consequence of what we lived for. நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ்றோம், நீதியோட வாழ்றோமா, நேர்மையோட வாழ்றோமா, கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு அவருக்காக வாழ்றோமா அப்படிங்கிறதுடைய விளைவு தான் அறுதிவிலவியல். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாளைக்கு மரித்தவர்பாடு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு நாளைக்கு கிடைக்க போறது அல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்றோம். அதனால தான் முதல்ல சொல்றாரு, விஜிலண்டா இருங்க, கவனமா இருங்க, ஒவ்வொரு நொடி பொழுதும் கேர்ஃபுல்லா இருங்க. இன்றைக்கே நீங்க தீர்ப்பு எழுதிட்டு இருக்கீங்க, நாளைக்கு திடீர்னு செத்தவர்பாடு கூப்பிட்டு இது என்ன அது என்ன அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஏற்கனவே பண்ணதை போய் கரெக்ட் பண்ண முடியாது. ஆகவே நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாழணும் என்று மிக அழகாக சொல்றாரு. அப்போ இந்த வாழ போற இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை தான் தீர்ப்பிடுப்பார். 2 சர்வெண்ட்டை, 2 வேலைக்காரனை நன்று அப்படிங்கிறாரு, என்னோட பங்குக்குள்ள அப்படிங்கிற ஒரு வேலைக்காரனை ஒரு புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ ரிவார்டு இருக்கு, நம்ம செய்யற வேலையும் கொடுக்கிறாரு. நல்லா செஞ்சா குட் ரிவார்டு, பேடா செஞ்சா பேட் ரிவார்டு. அப்போ தண்டனைங்கிறது நிரூபித்த பிற்பாடு கிடைக்கக்கூடியது. ஆனால் அதுக்கு மெயின் ஆதாரம், நான் என்னைக்கு கொலை செய்யறனோ அன்னைக்கே தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. இதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். வாழ்க்கையில நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு எக்ஸாம்பிளரி இந்த வாழ்க்கையை தான் நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்றதுக்கு தான் கடவுள் சும்மா அவங்களை நம்மளாம் உருவாக்கி விடல, அதற்கு தேவையான கிருபைகளை, தாளந்துகளை நமக்கு கொடுக்கிறார். அதான் the endowment of these talents stands for everything in our natural, spiritual and providential blessings. அன்பான சகோதர சகோதரிகளே, தாளந்து அப்படிங்கிறது நமக்கு ஆவிக்குரிய திறமைகள், ஆவிக்குரிய அத்தனை வேலைகளும் கடவுளோடு உறவு கொள்றது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்லது ஆவிக்குரிய காரியம், விவிலியத்தை குறித்து, இறைவார்த்தை குறித்து பரிசுத்தமாக வாழ்றது, நீதியா வாழ்றது, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மேட்டர். அப்போ இயற்கையா இருக்கிற படிப்பு, அறிவு, ஞானம், IAS ஆஃபீஸர் ஆகிறேன், டாக்டரா இருக்கிற, வக்கீலா ஆகிறேன், அல்ல ஜட்ஜா ஆகிறேன், ஒரு கேமராமேன் வரேன், ஒரு இன்ஜினியர் இருக்கிறேன், இதெல்லாம் பாருங்க நேச்சுரல் டேலண்ட்ஸ், இயற்கையா இருக்கக்கூடிய தாளந்துகள். பாடக்கூடிய திறமையா இருக்கலாம், பிரசங்கம் பண்ணக்கூடிய திறமையா இருக்கலாம், நிறைய திறமைகளை கொடுக்கிறாரு.
இயற்கையான திறமைகளை கொடுக்கிறாரு, ரெண்டாவது ஆவிக்குரிய திறமைகளை கொடுக்கிறாரு, அப்புறம் இந்த உலகத்தை கலக்கக்கூடிய ஆளக்கூடிய ப்ராவிடென்ஷியல் பவரையும் நமக்கு கொடுக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுக்கிறார். டேலண்ட் என்று சொல்லுகிறோம். ஒரு டேலண்ட் இஸ் ஈக்குவல் டு 6000 தினாரியஸ் என்று சொல்லப்படுகிறது. 6000 தினாரியஸ் என்று சொன்னால் 20 வருஷம் வேலை செஞ்சு வரக்கூடிய ஒட்டுமொத்த சம்பளம் தான் இந்த 1 தாலந்து. இந்த 1 தாலந்து தானே பெற்றான், அவன் ரொம்ப கம்மியான கடவுள் கொடுத்தாரு, பார்ஷியாலிட்டி காமிச்சிருக்கிறாரு அப்படிலாம் நினைக்க முடியாது. அந்த 1 தாலந்து மிகப்பெரிய ஒரு இன்புட். அதனால தான் அதை விளக்குறோம். நம்ம 1 தாலந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, கடவுள் அப்படி இல்லை. இந்த 1 டேலண்ட் அப்படிங்கிறதே அது மிகப்பெரிய ஒரு ரிசர்வாயர். அதான் 20 வருஷம் நான் சம்பாதிக்க வேண்டிய சம்பளத்தை ஒரே நாளில் கையில் கொடுக்குறாரு. நீ போய் வேலை செய்யி, பரலோக ராஜ்யத்துக்காக வேலை செய், கடவுளுக்காக வேலை செய்யுன்னு சொல்லி தாலந்துகளை கொடுத்து அனுப்புகிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, பார்த்தீங்கன்னா அந்த 1 தாலந்துடைய அவுட்புட்டும் அது மேக்ஸிமம் 100% எதிர்பார்க்கிறாரு பாருங்க. இந்த 1 தாலந்து உடையவன் வேலை செய்யலை, மண்ணில் பாய்ச்சி வந்து கொடுக்குறான், பொல்லாத பணியாளன்னு திட்டுறாரு. ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கும், நல்லா காய்ச்சி தொங்கும், பலாப்பழம், அந்த பழம்லாம் காய்ச்சி தொங்கும். யார் பார்த்தாலும் அந்த மரத்தை பாருங்களேன் எவ்வளோ உயரமான மரம்னு சொல்லுவோம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு 3 அடி 4 அடி ஒரு செடி இருக்கும், அது 1 தாலந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஒரு செடி அழகான ரோசா பூக்களை அல்லது வெள்ளை பூக்களை அழகாக கொடுக்கும், அதுவும் ஃபுல்லாக அவுட்புட் கொடுக்கும் கடவுளுடைய மகிமைக்காக. அதனால் 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து மேட்ரு அல்ல, நாம் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறோம் என்கிறத பொறுத்து. 2 தாலந்து வாங்கினா இன்னும் 2 தாலந்து, 5 தாலந்து வாங்கினா இன்னும் 5, 1000, 2000 பெருக்கிக் கொண்டே போகும். ஏனென்றால் கடவுளுடைய ஒரு ராஜ்யம் அது அங்கே ஸ்கார்சிட்டியோ பஞ்சமோ அல்லது சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே அளவில்லாத பொக்கிஷம் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் அவரவர் திறமைக்கேற்ப கொடுக்கிறாரு. அக்கார்டிங் டு த ability and talents of every person, God gives you graces. அப்போ he is not given according to what he had. அவருக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருக்குப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் 1 லட்சம் கொடுத்தாரு, அப்படி அல்ல. அவருக்கு எவ்வளவு இருக்கோ அதன்படி நமக்கு கொடுக்கல. எனக்கு என்ன திறமை, நான் திறமையா வாழ்றேன், நான் எப்படி கடவுளோட உறவு கொண்டு வாழ்றேன், நான் எப்படி கடவுளுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், நான் எப்படி நேர்மையா வாழ முற்படுறேன், அவருடைய வார்த்தையில கடைபிடிக்க எந்த அளவுக்கு வரேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் எனக்கு திருப்பி திருப்பி தாளந்துகளை கொடுக்கிறாரு. ஸோ அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்து விட்டு நெடும் பயணம் செல்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, டேலண்ட்ஸ் வேர் கிவன் பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி. அவங்களுடைய திறமையை பொறுத்து தான் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, ஒரு தாயின் கர்ப்பப்பையில் உருவாகும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு திறமைகள், நேச்சுரல் எபிலிட்டி அல்லது சோஷியல் இன்ஃபுல். நேச்சுரல் எபிலிட்டினா திறமை, படிக்கிறது அல்லது பேச திறமை, கீபோர்ட் போடுகிற திறமை, இசைக்கருவிகள் வாசிக்கிற திறமை, ஒரு எதை பற்றியாலும் பேசுவாங்க. இப்படி பல்வேறு திறமைகள் இயற்கையாகவே நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். நேச்சுரல் எபிலிட்டி என்று சொல்லுகிறோம். சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், பொது சமுதாயத்தில் நல்லா பேசக்கூடியது, நல்ல உறவு வைத்துக் கொள்ளக்கூடியது, அல்லது நல்ல மரம் வளர்க்கணும், நாட்டுப்பற்று, இதெல்லாம் பாருங்க சோஷியல் டேலண்ட்ஸ். ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்ஸ், டேலண்ட்ஸ் என்று சொல்லலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்டாக இருப்பாங்க, ஆடிட்டர்ஸாக இருப்பாங்க, அல்லது வீட்டில் கணக்கு வழப்பு கரெக்டாக வச்சுருப்பாங்க, மனைவி எந்த பணத்தையும் விரயம் பண்ண மாட்டாங்க, நல்லவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது இந்த திறமையை கொடுக்குறாருன்னா நான் எப்படியாவது மிச்சப்படுத்தி நான் மட்டும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அல்ல. இந்த பணத்தை வச்சு அவங்க பணம் நம்ம சரியாக சம்பாதிக்கலாம், தொழில் செஞ்சு நிறைய சம்பாதிக்கலாம், என்னோட திறமை இருக்குது. அப்போ சம்பாதிக்கிறதுக்குன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் வழங்கணும், பிறருக்காக உதவி செய்யணும். அப்போ இந்த திறமைகள் எதற்காக கொடுக்கிறார்னா, பரலோக ராஜ்யத்தில் நான் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ஆன் பிஹாஃப் ஆஃப் காட், கடவுள் சார்பாக நான் செயல்படுறேன், பரிசுத்த ஆவி தான் என்னை இயக்குகிறார், என் மேல வல்லமை இருக்கு, என்னை நம்பி என்னை ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு சூட் பண்ணணும், அந்த அவங்களோட தேவைகளை சூட் பண்றதுக்காக உள்ள திறமைகள், அதற்குள்ள ட்ரைனிங் என்று சொல்லலாம். அப்போ அதுக்காக அந்த திறமைகளை கொடுத்து பரலோக ராஜ்யத்தினுடைய பர்பஸை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத தவிர என்னுடைய சொந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு, நல்லா வாதிடுறாரு. அப்போ எங்க நியாயம் இருக்கோ நியாயத்துக்காக வாதிடுவது,
ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கிறாரு, நீதியோடும் நேர்மையோடும் தீர்ப்பை வழங்குவது. ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, நல்ல திறமை இருக்கு, காசுக்காக அந்த மருத்துவர் வேலை செய்யாம மக்களுக்காக, ஏழைகளுக்காக, அவங்க வாழ வேண்டும் என்பதற்காக, அது எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படிப்பு, திறமைகள், வளர்ச்சிகள், உடல் அமைப்பு, அழகு, அந்தஸ்து எல்லாவற்றையும் கடவுளுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும். அதனால்தான் என்ன பண்றாருன்னா, பணத்தை கொடுத்துட்டு போய் திரும்பி வராரு. அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தாளந்துல ஓமைகள்ல கடவுள் சொல்லியிருக்கிறாரு, இந்த 3வது ஒரு தாளந்து உள்ளவன் மண்ணுல போய் பதிச்சு வச்சுட்டான். அப்போ வந்து கேட்குறாரு, என் பணம் தெரியுதில்ல, நான் தூவாத இடத்துல அறுவடை செய்வேன்னு தெரியுதில்ல, என் பணத்தை வட்டி கடையிலாவது கொடுத்து வச்சிருக்கணும்ல, நான் வந்து வட்டியை வாங்கியிருப்பேன்லன்னு சொல்கிறார்ல. அப்போ வட்டியை கொடுக்கலாம், வட்டி கொடுக்க தப்பல்ல, ஒரு வட்டி வாங்கலாம். இந்த வட்டி வாங்குறவங்களுக்கு பார்த்துங்க என்ன மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். 5 வட்டி வாங்குறது தப்பு, கந்து வட்டி வாங்குறது தப்பு, 2 வட்டி வாங்குறது ரைட்டு, ஒரு வட்டி வாங்குறது ரைட்டு. இதெல்லாம் நாமளே நமக்கு போடுகிற நியாயங்கள். அது கடவுள் முன்னிலையில் எடுபடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின நற்செய்தி வாசிக்கப்பட்டால் 25-27 சொல்றாரு, வட்டிக்கடலை கொடுத்து வச்சுக்கலாம். ஏன் அட்லீஸ்ட் அப்படியாவது மல்டிப்ளை பண்ணணுங்கிறதுக்கு தான் சொல்றாரு தவிர வட்டி கடையில கொடுக்கணும் இல்லை வட்டி கொடுக்கணுங்கிறத அவர் சொல்லவே இல்லை. which is totally forbidden by God. விடுதலை பயணம் 22-25, லேவியர் 25-35 பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு சகோதரன் கடன் கேட்கிறான், பணம் தேவைப்படுது, பணம் கொடு, வட்டிக்கு வாங்காத, வட்டியை வாங்காத, அந்த ஏழை உன் நண்பன் வரட்டும், ஏழை உன் சகோதரன் வளரட்டும், வட்டியை வாங்காதன்னு தான் சொல்றாரு. அப்போ இந்த நற்செய்தியில் சொல்லிட்டாரு, வட்டிக்காவது கொடுத்துருக்கலாமான்னு சொன்ன உடனே வட்டி கொடுக்கறத அவர் ஜஸ்டிஃபை பண்ணலை, அவர் வந்து சாங்ஷன் பண்ணலை. வட்டி வாங்குற அத்தனை பேருக்கும் அது ஒரு பிரச்சனை தான் மாறும். இன்னைக்கு தெரியாதுங்க, நீங்க பணத்தை கொடுத்து நியாயமா 5 வட்டி வாங்கினாலும் சரி, 2 வட்டி வாங்கினாலும் நியாயமா 1.5 வட்டி தான் வாங்குறேன்னு சொன்னாலும் சரிதான். உனக்கு ஏன் பணத்தை கொடுத்தாரு? பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக. உனக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக. அதையும் நீ வட்டி கொடு. கடவுள் கொடுக்கிற தாளந்தை நீ வட்டிக்கு கொடுத்தீன்னா, கடவுள் கொடுக்கிற தாளந்தை வச்சு நீ பணம் சம்பாரிச்சினா, கடவுள் கொடுக்கிற உன்னுடைய சுயநலத்துக்காக நீ வாழ்ந்தினா, அது எவ்வளவு மோசமான ஒரு சூழல். இந்த மண்ணில் புதைக்கப்பட்டதற்கும் வட்டி கொடுத்து வாங்கறதுக்கும் வித்தியாசமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ the greater the ability, the greater the responsibility என்று சொல்வார்கள். 5 தாளந்து உள்ளவன் இன்னும் போய் 5 கொண்டு வந்தான், அப்பா அந்த ஒரு தாளந்து பிடிங்க, இவன்கிட்ட கொடுப்பா, 10 தாளந்து உள்ளவன்கிட்ட கொடுப்பா அப்படிங்கிறார். அப்போ கடவுளை பொறுத்தவரையில் உண்மையும் உத்தமமாய் வாழ 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 வாழ, நேர்மையா வாழ வாழ வாழ, இன்னும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், கிருபையின் மேல் கிருபையை கடவுள் நம்ம மேல ஊற்றுறாருங்க. பரலோக ராஜ்யம் என்பது கிரைஸ்ட் கீப்ஸ் நோ சர்வன்ட் டு பி ஐடல். 5 தாளந்து 3 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் தாளந்து கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த உலகத்துல 3 பேர் இருந்தாங்களா? இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கிறாரு, திறமைகளை கொடுக்கிறாரு. யாரும் சோம்பேறியா இருக்கக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இந்த உலகத்துல வாழ பிறந்திருக்கிறோம், திறமைகளோட நாம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம். உங்களுக்குள் இருக்கிற திறமைகளை நீங்க தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நல்ல மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசனை கண்டுபிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். கடவுள் 1000 இஷ்டம் போல தாளந்து அள்ளி கொடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு ராஜ்யத்தை படைச்சு அதை ஆளணும்னு சொல்லிட்டு அதுக்கு உரிய தாளந்து உங்களுக்கு கொடுக்காம, ஒரு ஒண்ணுமே இல்லை, உடம்புல இம்யூனிட்டி இல்லை, ஆற்றல் இல்லை, நோய் தான், நோக்காடு தான், சாகணும்னு அவர் படைக்கல. ஏகப்பட்ட தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் கடவுள், கொடையாக ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சுதானே நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதை வச்சுதானே நம்ம வாழ்றோம், அதை வச்சுதானே உயர்றோம். ஆனால் நான் என் புள்ள என் குடும்பம்னு சொன்னா எப்படி நியாயமா இருக்கும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சுயநலமற்றதான் பரலோக ராஜ்யம். there is no place for selfishness. இந்த கருத்தை ஆழமா வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் இந்த தாளந்து ஓமை தொடர்ந்து நாம் தியானிப்போம். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் சில ஆழமான உறுதியான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். அதனால இன்னைக்கு செய்தியில ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசுகின்றார். என்னன்னா, நாம நினைத்துட்டு இருக்கோம் ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வசதி, நமக்கு கொடுக்கப்பட்ட எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் எனக்காக, நான் வாழ்றதுக்காக
அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் அதுல குறைவுகள் ஏற்படும் பொழுது, நம்ம நினைக்கிறது கிடைக்காத பொழுது, நம்ம விரும்புறது நம்ம கிட்ட வந்து சேராத பொழுது முணுமுணுத்து கடவுளை விட்டு ஓடி வாழ்க்கையை தாறுமாறாக்கி எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் மேல வந்துடலாம்னு சொல்லிட்டு நமக்கென தவறான பாதைகளை வகுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கின்றார், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்பட வேண்டும். அதற்காக அவர் கொடுக்கின்றார், வேற எதுக்காக கிடையாது. நம்ம சொந்த நலனுக்காக கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம நிச்சயமா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுக்கு ஏது நம்ம வாழ்க்கையில இடம்? ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட ஜெபிச்சா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக ஜெபிப்போம், அதுக்காக உபவாசம் இருப்போம். ஆனால் அப்படியே தலைகீழாக அல்லவா அவருடைய ராஜ்யத்தின் சத்தியங்கள் அமைந்திருக்கின்றது. முதலாவது நீ அவருக்குரியதை தேடு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையும் அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்பட வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு புதிய கருத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தாளந்து ஓமையின் வழியாக ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார், யாருக்கும் கொடுக்காம விடல. ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்த 20 ஆண்டுகளுக்கான ஒரு சம்பாத்தியத்தை ஒருத்தர் கொடுத்துட்டு ஒரு தாளந்தன்னு சொல்றாரு சிம்பிளா. அப்ப நமக்கு தகுதியே இல்லாத, நம்ம டிசர்வ் பண்ணாத விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய திறமைக்கு ஏற்பதான் கொடுத்திருக்கிறார். ஆனா அதை நாம் எந்த அளவாய் அவருடைய ராஜ்யத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் உழைக்கிறேன், ஓடா உழைக்கிறேன், ஏதாவது எறும்பா தேர என்னென்னமோ சொல்றாரு. எதுக்காக தேஞ்சிட்டு இருக்கோம்? எதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம்? அப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் வெறுங்கையரா நிக்க வேண்டியதுதான், அந்த ஒரு தாளந்தை பெற்று புதைத்து வைத்தவனை போல. அதனால நாம் அறிவு தெளிவு பெற்றவர்களாக வாழ்க்கை அப்படியே மாற்றி போட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவருடைய பவர் ஆஃப் அட்டானி வாங்கின பிள்ளைகளாக இந்த உலகத்தை நடத்துவதற்காகத்தான். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் தான் இதுக்காக நம்ம ஞானத்தை கேட்க முடியும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானத, உமக்கு பிரியமான விதத்துல நான் செய்யும்படியா என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏதோ செத்து போனா உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு ஏதோ உங்களுடைய இறக்கத்தை கெஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தப்பா. இல்ல, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. என்னுடைய நிலை வாழ்வு எங்க இருக்க போகிறது என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் என்பதை கண்கள் திறந்து நான் பார்க்க செய்யும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த ஞானத்தை கேட்போம். ஆண்டவரே, ஒரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்யணும், உமக்கு பிரியமான விதத்துல செய்யணும், ராஜ்யத்தை கட்டணும், உம்முடைய பதிலாளா இந்த உலகத்துல வாழணும் என்று சொல்லி ஞானத்தை கேட்டு இந்த பாடலோடு இணைந்து ஜெபிப்போம். பாருங்கள், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். எதையோ கத்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோமே. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ வாருங்கள், கற்றுக்கொண்டு வாழ்வோம். கரங்களை தட்டி பாடுவோம், உணர்ந்து ஜெபிப்போம். இதையே உங்களை ஜெபமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஞானத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய தெரியலப்பா, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துகளை எப்படி சரியாய் பெருக்குவதுன்னு தெரியலப்பா. இந்த உலக காரியங்களிலே மூழ்கி நிற்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே என் சிந்தையை மாற்றும்.
எனக்கு கற்றுத்தாரும். உடைய தூய ஆவியானவர் எங்களுக்குள் பொழிந்து எங்கள் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து பாடுவோம். உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நீலம் தவிப்பது போல், வறண்ட நீலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது பாசமே. அப்பா, நீரே என் ஆசையாய் மாறி போவீராக. ஆண்டவரே, என் நோக்கம், என் ஏக்கம், என் வழி, என்னுடைய சிந்தை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய எல்லாம் உம்முடையதாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் நான் வாழன். அப்பா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் உம்முடைய ராஜ்யத்துக்காய் பலுகி பெருக செய்கிற பிள்ளையாய் இந்த நாளில் ஆசீர்வதிங்க. நீங்கள் மிகுந்த கனி கொடுத்து என் சிடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறதுன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, நான் கனி கொடுக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும், உம்முடைய சீடராய் வாழணும், என் தந்தைக்கு மகிமை சேர்க்கணும். அப்படியாக ஒவ்வொரு நபரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எங்களுக்கு மரித்து உமக்காய் வாழ்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.